நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி உலக செய்திகளில் பல செய்திகள் இருந்தாலும் இன்னும் நம்ம ஒரு ஒரு இடத்த விட்டு நகர முடியாமல் இருக்கிறது அப்படின்னு எடுத்தாச்சுன்னா அது வந்து ஈரான் அமெரிக்கா போர் பற்றிய செய்தி. சரி, இப்போ வந்து அவங்களுடைய அமெரிக்காவோட விமானம் தாங்கிய கப்பல், போர் கப்பல் இருக்கட்டும், இது இருக்கட்டும், அப்புறம் வந்து F-35 இருக்கட்டும், F-16 இருக்கட்டும், அது போக எல்லாம் வந்து சேர்ந்துருக்கு கம்ப்ளீட்டாக. அது போக KC-135 இப்படி எல்லாம் வந்து சேர்ந்துருக்கு. ஆனால் போர் ஆரம்பிக்கலை. அது எப்போ ஆரம்பிப்பாங்க? ஏன்னா எல்லோரும் வந்து நம்ம வந்து இது விளையாட்டு மாதிரி நினச்சிக்கிட்டு, ஏன் இன்னும் போர் ஆரம்பிக்கலை, இன்னும் சும்மா சொல்கிறீங்களா, இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க இல்லையா. போர் வந்து ஆரம்பிக்கக்கூடாது. ஏன்னா போர் ஆரம்பித்ததுன்னா அழிவு மிக பெரியதாக இருக்கும். இப்போது அமெரிக்கா உண்மையிலேயே ஈரானை போய்த்து ஆடி போயிருக்கா அப்படின்னா, நம்ம வந்து சும்மா போகிற போக்கில் ஈரான்கிட்ட பயங்கரமாக எல்லாம் எக்யூப்மெண்ட் இருக்குது, பயங்கரமான வெப்பன் இருக்குது, அவங்க வந்து கடலில் அவங்கள நீர்மூழ்கி கப்பல் அடிக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்பீடு மிசைலாக இருக்கட்டும், USS ஆப்ரஹாம் லிங்கன், அதெல்லாம் தாக்குறதுக்கான எல்லா வகையான சிஸ்டம் கையில் வச்சுருக்காங்க. அது போக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இஸ்ரேலில் இருந்தோ அல்லது ஜோர்டானில் இருந்தோ கத்தாரில் இருந்தோ அல்லது சைப்ரஸ் தீவில் இருந்தோ அல்லது இந்திய பெருங்கடலில் இருக்கிற தீவில் இருந்து எங்கேருந்து வந்தாலும், அல்ல கப்பலில் இருந்து நீர்மூழ்கி கப்பலில் இருந்து எங்கேருந்து வந்தாலும் அதை வந்து தடுக்கிறதுக்கு எல்லா வகையான சிஸ்டம் வந்து ரெடியாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ நமக்கு வந்து நம்ம போகிற போக்கில் சொல்கிறதா இல்லைன்னா, அப்போது ஈரானில் வந்து என்னென்ன மாதிரி ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து லிஸ்ட் எடுத்துருவோம். இது கொஞ்சம் லாங்காக கூட இருக்கலாம். சில நேரம் இந்தந்த மிசைல் அப்படி சொன்னோம்னா சிலருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், சிலருக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம். அது எப்படின்னு தெரியல. ஆனால் நம்ம டீட்டெயில்டாக பேசுகிறது. ஏன்னா அது வந்து நிறைய கலெக்ட் பண்ணும்போது ஈரானில் இவ்வளோலாம் இருக்கா அப்படின்னா, அதுக்காக வந்து இஸ்ரேல் இல்லையானு இஸ்ரேலையும் இருக்குது. ஆனால் நம்பர்ஸ் வந்து சில நேரம் கொஞ்சம் குறைவு சில விஷயங்களில். அமெரிக்காவில் வந்து இருக்குது, ஆனால் அதை கொண்டு வந்து எல்லாத்தையும் சேர்க்கணும் இல்லையா, அடுத்தவங்க இடத்துல வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். சரி, இதை பற்றின டீட்டெயில் நம்ம வந்து பேசிக்கிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு பேசக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். சரி, இப்போது இந்த விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அறிவிப்பு மட்டும் கொடுத்தலான்னு பார்க்குறேன். இப்போ நான் இங்கே தமிழ் சினிமாவில் டைரக்டராக, ப்ரொடியூசராக, சினிமா கன்சல்டண்ட்டாக நான் இங்கே இருக்கேன். ஒரு படத்துக்கு வந்து இப்போ கன்சல்டன்சி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கதையில் ஆரம்பித்து அப்புறம் படத்தை முடிக்கிறதுக்கு, வியாபாரம் பண்ணுறதுக்கு கையில் இன்ன பணம் இருந்துச்சுன்னா இந்த பணத்தை எப்படியெல்லாம் என்ன மாதிரி படம் எடுக்கலாம், தோல்வி இல்லாமல் நஷ்டப்படாமல் படத்தை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து கன்சல்டன்சி பண்ணி நான் படம் தயாரிச்சிருக்கேன். அதில் நான் வந்து அந்த பட்ட கஷ்டம் இதெல்லாம் பார்த்துட்டு வேறு நண்பர்களுக்கு நான் அந்த அட்வைஸோடு பண்ணும்போது அவங்களுக்கு லாபமாக இருந்துச்சு. எனக்கு நஷ்டம் ஆனாலும் அவங்களுக்கெல்லாம் லாபமாக வந்துச்சு. அப்போது இதை புதுசாக வரக்கூடிய ஆர்வமாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் பகிரலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அப்பப்போ நம்ம இந்த இதுலேயே, இந்த யூடியூப் சேனல்லையே சினிமா தயாரிக்கலாம் வாங்க அப்படின்னு வந்து வீடியோ போடுறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க அதையும் பாருங்கள். இதில் வந்து முடிஞ்சால் நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கொடுக்குறேன். சரி, இப்போது நம்ம வந்து மிசைல் அப்படின்னு சொல்லிடுவோம். மிசைல் அப்படின்னு ஏவுகணை அப்படின்னா அந்த மிசைல் வந்து என்னென்ன வகையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் என்ன செய்வோம், பேலிஸ்டிக் ஏவுகணை அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று பேலிஸ்டிக், இன்னொன்று க்ரூஸ் மிசைல், இன்னொன்று ஹைப்பர்சோனிக் மிசைல். நம்ம ஹைப்பர்சோனிக் அப்படின்னு சொல்லிட்டாலே அதிலே ஒரு மீனிங் வந்துடுது. ஓகே, இப்போது ஒன்று வந்து பார்த்துருவோம். இப்போ ஈரானில் பேலிஸ்டிக் மிசைலில் ஒரு நார்மல் பேலிஸ்டிக் மிசைலாக இருக்கட்டும் அல்லது இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலாக இருக்கட்டும், நார்மல் பேலிஸ்டிக் மிசைலுக்கும் இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம் தான். 5000 கிலோமீட்டரை தாண்டி போகிறது இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல். அப்படி இல்லாமல், ஏன்னா காண்டினென்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு வந்து ஏஷியா கண்டம் இருக்குது, கீழே ஆஸ்திரேலியா கண்டம் இருக்குது, இந்த பக்கம் ஆப்பிரிக்கா கண்டம் இருக்குது, அப்புறம் ஐரோப்பா கண்டம் இருக்குது மேலே. அதை சுற்றி அங்கிட்டு போயிட்டோம்னா சவுத் ஆஃப்ரிக்கா கண்டம் இருக்குது, சவுத் அமெரிக்கா கண்டம் இருக்குது, நார்த் அமெரிக்கா கண்டம் இருக்குது. நார்த் அமெரிக்கா கண்டத்தில் தான் USA இருக்குது, இவங்க வந்து கனடா எல்லாமே அங்கே தான் இருக்குது. அப்போது நார்த் அமெரிக்கா கண்டம், காண்டினென்ட். அப்போ ஒரு காண்டினென்ட்லேருந்து இன்னொரு காண்டினென்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா குறைஞ்சபட்சம் 5000 கிலோமீட்டர் தாண்டி போகணும்.
அப்போ அதுக்கு தேவைப்படுற எரிபொருள் இதில் வேணும். அப்புறம் இதில் வந்து என்ன மாதிரி எரிபொருள் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம வந்து கொஞ்சம் பேசிடுவோம். ஸோ 5000 கிலோமீட்டர் அண்ட் அபவ் அது போகிறது தான் இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல். சரி, பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னா மிசைலில் வந்து லாங் ரேஞ்சு, ஷார்ட் ரேஞ்சு, மிட் ரேஞ்சு இதெல்லாம் இருக்குது. ஓகே, பேலிஸ்டிக்கில் வந்து ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் SRBM, அப்புறம் மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் MRBM அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இருக்கா. இதில் ICBM தனியாக இருக்குது. ஓகே, இப்போது ஷார்ட் ரேஞ்சோ மிட் ரேஞ்சோ இந்த பேலிஸ்டிக் மிசைல் எப்படி வேலை செய்யுது, அப்புறம் அதில் எரிபொருள் வந்து லிக்யூட் ஃபியூயல் இருக்குது, சாலிடு ஃபியூயல் இருக்குது. அப்போ என்ன டிஃப்ரென்ஸு, எப்படி சாலிடு ஃபியூயல்னால் என்னென்ன சாலிட் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து காலேஜில் சில கெமிஸ்ட்ரி லேபில் அல்லது ஃபிசிக்ஸில் அது கொஞ்சம் படித்த மாதிரி இருக்கும். பட் சுவாரஸ்யமாக இருக்கும். காரணம் வந்து அங்கே ஈரான் இவ்வளோ தைரியமாக நான் வந்து எதிர்த்து நிற்பேன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க கையில் என்ன பலம் இருக்குதுன்னு பார்க்கறதுக்காகத்தான். சரி, இப்போ வந்து பாலிஸ்டிக் மிசைல்னால் என்ன செய்வோம்னா, இப்போது இங்கேருந்து ஒரு இடத்துல இருந்து கிளம்பி போகணும்னா நார்மலாக நம்ம வந்து இந்தியாவில் இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் சேட்டலைட் அனுப்பும்போது ராக்கெட்டு அப்படி மேலே போகுது இல்லையா, அது மாதிரி இதுவும் மேலே போகும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தூரத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே அந்த ட்ராஜெக்டரின்னு சொல்லி வளைவு இருக்கு இல்லையா, இப்போது இப்படியே மேலே போகுது. மேலே போனால் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் அதுக்கு தேவைப்பட்ட ஃபியூவல். இப்போ இங்கே வந்து ஆரம்பித்து நமக்கு வந்து ஒரு நிலத்துலேருந்து ஒரு இடத்துல ஆரம்பித்து அது அப்படியே எரிஞ்சு அப்படியே மேலே போய் ஒரு குறிப்பிட்ட உயரம் அடைஞ்ச உடனே அது நம்ம புவியீர்ப்பு விசை இருக்கே அதிலேருந்து கொஞ்சம் விடுபட்டு போகிற அளவுக்கு போயிடும். அதில் புவியீர்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படி போய் அப்படியே வளைஞ்சு அப்படி போனதுக்கப்புறம் என்னென்னா அதுக்கு அடுத்த கட்டம், அதோட கட்டம் என்னென்னா அந்த பேலிஸ்டிக் மிசைல் வந்து திரும்ப பூமிக்கு தான் வரணும். அப்போது இங்கே நம்ம உதாரணத்துக்கு வந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்க. மிசைல்னா நம்ம சண்டைக்கு அனுப்பலை, உதாரணத்துக்காக புரிதலுக்காக சொல்கிறேன். இப்போது டெல்லியிலேருந்து நேராக வந்து உயரமாக சில கிலோமீட்டருக்கு மேலே போகுது. மேலே போனால் மத்திய பிரதேசத்தை தாண்டி அங்கிட்டு போகும்போது இது எரிபொருள் தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த கிளம்பி கொண்டு போகிறதுக்கு மேலே சென்ற வரைக்கும் தான் எரிபொருள் தேவை. அதுக்கப்புறம் அதோட பாதை இருக்க அந்த பாதை அது வந்து அப்படியே எங்கே போகுதோ அது வந்து டெல்லியில் எங்கே போகணுமோ அங்கே வரைக்கும் இது வந்து கைடட் இருக்குது. அப்புறம் செமி கைடட் அந்த மாதிரி அன்கைடட் இருக்குது. அங்கே டெல்லியில் எங்கே உண்டோ அங்கே வரைக்கும் போய் இப்போது மேலே போனதுக்கப்புறம் கீழே விழுறதுக்கு அதுக்கு எரிபொருள் தேவையில்லை. ஆனால் என்ன ஸ்பீடில் போகுதோ அந்த ஸ்பீடை வந்து அது மெயின்டைன் பண்ணி அதை விட அதிகமான ஸ்பீடில் புவியீர்ப்பு விசைனால் நம்ம கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் ரொம்ப வேகமாக வந்து போகிறது அதை விட அதிகமான வேகத்தில் கீழே இறங்கும். அப்போ இது வந்து பாலிஸ்டிக் மிசைல்ஸுக்கு தேவைப்படுற எரிபொருள் அந்த 50% பாதி தூரம் போகிறதுக்கு எரிபொருள் இருந்தால் போதும். மிச்ச பாதி தூரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது அந்த புவியீர்ப்பு விசையிலே போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறதான். சரி, இதில் வந்து கைடட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இது அங்கே சேட்டலைட்டோட கனெக்ஷனில் இருந்துச்சுன்னா அந்த சேட்டலைட்டு இந்தந்த இடத்துக்கு ப்ரோக்ராம் பண்ணியாச்சுன்னா அது அங்கே போய் சேரும். எவ்வளோ தூரத்தில் இப்போது 2000 கிலோமீட்டரில் போய் அடிக்கணும் அப்படிங்கிறப்பல 2500 கிலோமீட்டருக்கு போகக்கூடாது இல்லை. அப்போ 2000 கிலோமீட்டரில் எவ்வளோ ப்ரிசைஸ்டாக எவ்வளோ க்ளோஸாக விழுகுது அப்படிங்கிறது தான். நமக்கு உதாரணத்துக்கு இப்போ சென்னையில் போர்ட்டில் வந்து அடிக்கணும் அப்படிங்கிறத செங்கல்பட்டில் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே நமக்கு புரிதலுக்காக சொல்கிறது தான். இப்போது சென்னை போர்ட்டு இல்லை நமக்கு இங்கே நம்ம கோயம்பேடு இதில் வந்து கீழே விழணும் அப்படிங்கிறது நம்ம செங்கல்பட்டுலேயோ அல்லது விழுப்புரத்துலேயோ விழக்கூடாது இல்லையா. அதனால் இது வந்து அந்த ப்ரிசைஸ்ட் எவ்வளோ தூரம் போதும் அதுக்கு வந்து நமக்கு கைட் பண்ணும். ஸோ இப்போ மெனூவரபிள்னு ஒன்று இருக்குது இதுலேயே எல்லா மிசைல்லையும் மெனூவரபிள் அப்புறம் மெனூவரபிள் இல்லாது. மெனூவரபிள்னால் போகும்போதே அது வந்து அந்த எரிபொருள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி தன்னோட வேகத்தையோ அல்ல ரூட்டையோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றக்கூடியது மெனூவரபிள். ஸோ இந்த பேசிக் ஐட்டம் வந்து நமக்கு இது தெரியணும் அப்படிங்கிறதான். சரி, இப்போ வந்து இதில் என்னென்ன ஷார்ட் ரேஞ்சு, மீடியம் ரேஞ்சு பேலிஸ்டிக் மிசைல் ஈரான் வச்சுருக்காங்க, எவ்வளோ வச்சுருக்காங்க. இப்போது மொத்தத்துக்கு பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஏவுகணை ஓவராலாக அது என்னென்ன இருக்குன்னா ஷஹாத்ரி, ஈமாத், காதர் 110, ஷெட்ஜில், கொரம்ஷாகர் 1, 2, 3. அது கொரம்ஷாகர் வந்து 4 இருக்குது, 5 இருக்குது. 5 வந்து இன்டர் கான்டினென்டல். அப்புறம் 4 அப்படிங்கிறது அது அடுத்த ரேஞ்சு குரூஸ் மிசைலில் இருக்குது. குரூஸ் மிசைலில் இது வந்து ஹைப்பர்சோனிக் மிசைலில் வருது 4. அதுக்கப்புறம் கைபர் ஷேக்கன், அப்புறம் ஃபத்தே ஃபேமிலியில் 110, 313 அண்டு மோபின் அப்படின்னு இந்த மாதிரி ரேஞ்சஸ் இருக்குது. இதில் நம்ம ஓவரால் இதெல்லாம் சேர்த்தா மொத்தத்துக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா
6000 மிசைலை தாண்டி அங்கே இருக்கிறதா தகவல். அதாவது நான் வந்து நிறைய அங்கே எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ இருக்குது அப்படின்னா மோர் தென் 6000 பேலிஸ்டிக் மிசைல் மட்டும் அங்கே இருக்குது அப்படின்னு தகவல் இருக்குது. 6000 மிசைல் எவ்வளோ பெருசு. இதில் ஷஹாப் 3 அப்படிங்கிறது மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். அது வந்து 1300 கிலோமீட்டர்லேருந்து 2100 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். சரி, அப்புறம் வந்து லிக்யூடு ஃபியூயல், சாலிடு ஃபியூயல் அப்படின்றோம். லிக்யூட் ஃபியூயல்னா என்ன? இல்லை உதாரணத்துக்கு லிக்யூடுன்னு என்ன? நமக்கு வந்து கெரோசின் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஹை ரேஞ்சு அல்லது ஹை ப்ரிசைஸ்டு கெரோசின். நமக்கு வந்து மண்ணெண்ணெய் தான். இது வந்து கெரோசின் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன அப்படின்னா ஹை டென்சிட்டி ரிஃபைன்டு கெரோசின். அது வந்து RP1 ஹை டென்சிட்டி ரிஃபைன்டு கெரோசின். இப்போ நமக்கு இப்போ ஃப்ளைட்டில் ஓட்டுறாங்க இல்லையா, அதுவுமே கெரோசினில் தான் போகுது. முன்னாடி ஒயிட் பெட்ரோல் போச்சு, இப்போ வந்து கெரோசின். நார்மல் பெட்ரோல் இல்லை, அது வந்து எப்படின்னா கெரோசின்ங்கிறது நம்ம ஊரில் நார்மலாக இங்கே யூஸ் பண்ணுற ஸ்டவ்வுக்கு யூஸ் பண்ணுற கெரோசின் மாதிரி இல்லாமல் அது வந்து ஹை குவாலிட்டி கெரோசின். கிட்டத்தட்ட அதே தான், அந்த மாதிரி கெரோசின் தான் இந்த ஃபியூயலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது போக லிக்விட் ஹைட்ரஜன், லிக்விட் ஆக்சிஜன், அதை வந்து எரிகிறதுக்கு அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு லிக்விட் ஆக்சிஜன் அப்புறம் லிக்விட் ஹைட்ரஜன், அது ஒரு எரிபொருள் தான். அப்படி வந்து எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து லிக்விட் ஃபியூயலில் எரிபொருளில். சாலிடுன்னு எடுத்தாச்சுன்னா அதில் வந்து இங்கே அலுமினியம் பவுடர், அது வந்து அலுமினியம் பவுடர் வந்து எரியும். அப்புறம் அம்மோனியம் பெர்குளரேட் அப்படிங்கிறது ஆக்சிடைசர், அதை எரிகிறது தூண்டுறது. அப்போது சாலிடில் வந்து ஒன்று அலுமினியம் பவுடர் இருக்கும், இன்னொன்று அம்மோனியம் பெர்குளரேட் அப்படிங்கிறது. இது எரியக்கூடியது, இது எரியறதை தூண்டக்கூடியது. இப்போ என்ன ஹைட்ரஜன் ஆக்சிஜனில் வந்து ஹைட்ரஜன் எரியக்கூடியது, ஆக்சிஜன் எரியறதை தூண்டக்கூடியது. அது மாதிரி ஒன்று எரியணும், இன்னொன்று எரியறது தூண்டணும். அப்புறம் வந்து மற்றபடி ரப்பரி பைண்டர், இதில் எப்படின்னா HTPP அப்படின்னா ஹைட்ராக்சில் டெர்மினேட்டட் பாலி பியூட்டாடின். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் இது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, தெரிஞ்சால் நல்லதானே, இது வந்து டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது பிறகு PBIN பாலி பியூட்டாடின் அக்ரிலோ நைட்ரைல் அப்படின்னு ஒரு கெமிக்கல். இதெல்லாம் வந்து இது சப்போர்ட்டுக்கு கூட இருந்து இல்லை சப்போர்ட்டுக்கு. ஸோ இது சாலிட் ஃபியூயல், லிக்விட் ஃபியூயல், இது ரெண்டையும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது ஷஹாப் 3 அப்படிங்கிறது மீடியம் ரேஞ்சு 1300லேருந்து 2100 கிலோமீட்டர். அது வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு 100க்கு மேலே வச்சுருக்கதா சொல்கிறாங்க. இது எப்படின்னா இந்த ரேஞ்சு ஈஸியாக ஈரான்லேருந்து இஸ்ரேலேருந்து தாக்கிட முடியும் அப்படிங்கிற ரேஞ்சு. அது போக ஈமாடு அப்படின்னு சொல்லி ஒரு பாலிஸ்டிக் மிசைல் இருக்குது. இப்போ ஈமாடு வரும்போது இது வந்து ரொம்ப ப்ரிசிஷன் கைடட் மிசைல். அப்போ கைடட்னாலே நமக்கு வந்து சேட்டலைட்டோட கனெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ப்ரிசிஷன் ரொம்ப ப்ரிசைஸ்டாக எங்கே நம்ம ப்ரோக்ராம் போட்டு வைக்கிறோமோ அங்கே கரெக்டாக போய் அடிக்கக்கூடியது. இதோட ரேஞ்சு வந்து 2000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு சில இதில் தேடி பார்த்தோம்னா ஒரு 1500க்கு மேலே இந்த ஈமாட் பாலிஸ்டிக் மிசைல் அங்கே அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது போக வந்து கதர் 110 அப்படின்னு கதர் அப்படி வச்சுக்கோமே, அதில் இது வந்து லிக்விட் ஃபியூயல். இந்த லிக்விட் ஃபியூயலில் ஒரு இதோட ரேஞ்சு என்னென்னா இது மீடியம் ரேஞ்சு பாலிஸ்டிக் மிசைல் தான். இது என்ன 2000லேருந்து 3000 2000 to 3000 கிலோமீட்டர் ரேஞ்சு. இப்போது நமக்கு சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி வந்து ஐ திங்க் ஒரு ஓவர் 2000 கிலோமீட்டர்ஸ், 2000 2200 சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது 300க்கு மேலே இது வச்சுருக்கதா சொல்கிறாங்க. இது கதர் 110. அது போக செஜில் அப்படின்னு இன்னொரு பாலிஸ்டிக் ஏவுகணை இருக்குது. அது வந்து சாலிட் ஃபியூயல். இதில் எப்படின்னா 2 ஸ்டேஜ் சாலிட் ஃபியூயல் வரும்போது சிங்கிள் ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் அப்படின்னு இருக்குது. போகிற போக்கிலே வந்து ஒரு ஸ்டேஜை கழட்டி விட்டுட்டு இன்னொரு ஸ்டேஜில் போகும். அப்படின்னா அதோட வெயிட் குறையும் போது இதோட பவர் அல்லது அதை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பவர் கிடைக்கும். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயத்தை தூக்கிட்டு போகிறத விட ஒரு இதை கழட்டி விட்டாச்சுன்னா எப்படின்னா மல்டி ஸ்டேஜ் சொல்லுவாங்களே, அது வந்து 2 ஸ்டேஜ். இது வந்து 2000 கிலோமீட்டர்ஸ். இது வந்து எப்படின்னா ஒரு மோர் தென் 500 செஜில் பாலிஸ்டிக் மிசைல் அங்கே இருக்கிறதா தகவல். இது எல்லாமே கரெக்டாக இவ்வளோ தான் இருக்குதுன்னு அவங்களும் வெளியிடலை. ஆனால் அங்கேருந்து அங்கங்கே வெளியில் வந்த தகவலை வச்சு அப்புறம் எப்படி பார்த்தாலும் ஈரான் வந்து தகவல் வெளியிடுதோ இல்லையோ, மொசாடு உளவாளிகள் அங்கேருந்து தகவலை வெளியிடுவாங்க. இவங்ககிட்ட இவ்வளோ இருக்குது. ஆக்சுவலாக 3000க்கு மேலே தான் மொத்தம் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா, ஆனால் இவங்க கொடுத்துருக்க தகவல் எப்படி மொசாடு உளவாளிகள் கொடுத்துருக்க தகவல் இல்லை அங்கே மோர் தென் 6000 இருக்குது அப்படின்னா அதில் ஒன்றொன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கொரம் ஷாகர் அப்படிங்கிறது ஹைப்பர்சோனிக்கில் நம்பர் 4
கொரம்சாகர் 4 அப்படிங்கிறது ஹைப்பர்சோனிக், கொரம்சாகர் 5 அப்படிங்கிறது இன்டர்கான்டினென்டல், அது மோர் தென் அது 12,000 கிலோமீட்டர்ஸ் போகிறது. இப்போ கொரம்சாகரில் 1, 2 and 3 இந்த 3 எடுத்தோம்னா இது வந்து பாலிஸ்டிக் மிசைல் தான். இதோட ரேஞ்சு வந்து ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த வார்ஹெட்டில் நுனியில் வந்து அந்த மண்டையில் இது வச்சுருப்பாங்கல்ல, வெடிபொருள் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த வெடிபொருள் வந்து கெப்பாசிட்டி எவ்வளோ, 300 கிலோவா, 500 கிலோவா, 1000 கிலோவா, எவ்வளோ எடுத்து கொண்டு போகும். ப்ளஸ் வந்து இது வந்து மல்டிபிள் வார்ஹெட். இப்போ அங்கே வந்து போகிற இடத்துல ஒரே நேரத்தில் ஒரு 15 வெடிகுண்டு அங்கங்கே வீசுது அப்படின்னா, ஒரு இடத்துல போகிறது பதில் 15 இடத்துல வீசுது அப்படின்னா என்னது, இது கொத்துக்குண்டு மாதிரி சொல்லுவாங்களே, கிட்டத்தட்ட அந்த டைப்பில் இது வந்து மல்டிபிள் வார்ஹெட் உள்ளது, 200க்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது அது போக கைபர் ஷெக்கன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து சாலிட் ஃபியூயல். நான் வந்து ஏன் சாலிட் ஃபியூயல்னா, இது லிக்விட் ஃபியூயல், இது சாலிட் ஃபியூயல், அதெல்லாம் சொல்லியாச்சு. இது வந்து வெரி ஹை ப்ரிசிஷன் என்ன, எங்கே தாக்க போகிற இடத்த லொக்கேஷன் வந்து ரொம்ப க்ளோஸ் இடத்துல போய் தாக்கும். இப்போது டெல் அவீவில், உதாரணத்துக்கு டெல் அவீவில் இவர் நெத்தன்யாஹு வீட்டுக்கு பக்கத்தில் போய் தாக்கணும், வீட்டில் போய் தாக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் இருந்து ஒரு 20 மீட்டர், 30 மீட்டர், அப்புறம் 50 மீட்டர் அதுக்குள்ளே போய் தாக்கினா தான் அந்த எஃபெக்ட் கிடைக்கும். டெல் அவீவ் தாக்குறதுக்கு பதிலாக அங்கேருந்து வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இங்கிட்டு தாக்குச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. அப்போ இது ரொம்ப ப்ரிசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கைடடு. அது வந்து 1450 கிலோமீட்டர் தூரத்துக்கு போக்குறது. இதில் என்ன, இது எதுக்கு அப்படின்னா, இங்கேருந்து அமெரிக்காவோட ஏர் பேசஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை பூரா அடிக்க முடியும் அந்த அளவுக்கு. இது ஏன்னா வெரைட்டிஸ் ஆஃப் இது வச்சுருக்காங்க, சாலிடு ஃபியூயல், லிக்விட் ஃபியூயல்னு சொல்லிட்டு. அது மோர் தென் 500 இவங்க கையில் இருக்கிறதா தகவல். அதுக்கப்புறம் ஃபத்தே ஃபேமிலி, ஃபத்தா 1 and 2ங்கிறது வேறு, அது ஹைப்பர்சோனிக். ஃபத்தே ஃபேமிலி 110, 313 அண்டு மோபின், இது வந்து ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச். இது 300லேருந்து 700 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு. இது சாலிடு ஃபியூயல், வெரி ஹை ப்ரிசிஷன், ரொம்ப சொன்ன இடத்த பக்காவாக போய் அடிக்கக்கூடியது. இதில் இன்னொரு பெரிய இது என்னென்னா, இது ரோடில் வந்து வண்டியில் கொண்டு போய் அங்கங்கே அடிச்சு விடலாம். இப்போ நிறைய வீடியோக்களில் நம்ம பார்த்துருப்போம். என்னென்னா, வண்டியில் வந்து பெரிய டிராக்டர் மாதிரி, ட்ரக்கு மாதிரி போகும், அது அப்படியே மேலே அப்படியே உயரும், வந்தோடனே சல்லுன்னு கிளம்பும். அப்போது ரோடு மொபிலிட்டி உள்ள இது வந்து ஃபத்தே ஃபேமிலி. ஓகே, அது எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இந்த ஃபத்தே ஃபேமிலி மட்டும் 3000க்கு மேலே இருக்கிறதா தகவல். ஃபத்தே ஃபேமிலி இது வந்து ஷார்ட் ரேஞ்ச். ஓகே, அது வந்து எப்படின்னா பக்கத்தில் இதில் ஈராக்லேயோ அந்த பக்கம் இது அந்த ரேஞ்ச் 700 கிலோமீட்டருக்கு ரேஞ்சுக்குள்ளே எங்கெங்கே இருக்கோ அதை பூரா அடிக்க முடியும் அப்படிங்கிறது இதோட ரேஞ்சு. அதுக்கப்புறம் கியாம் 1 அப்படிங்கிறது வெரி ஷார்ட் ரேஞ்சு. அது ஒரு 700லேருந்து 800, 700 to 800 கிலோமீட்டர் ரேஞ்சு. அது வந்து ஒரு மோர் தென் 1000க்கு மேலே அங்கே இருக்கிறதா தகவல். அதுக்கப்புறம் ஹஜ் காசிம் அப்படின்னு ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை இருக்குது. அது வந்து சாலிட் ஃபியூவலில் மீடியம் ரேஞ்ச், அது 1400 கிலோமீட்டர். அது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா 2000க்கு மேலே வச்சுருக்காங்களாம். 1400 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு போகிறது 2000 இதுக்கு வச்சுருக்காங்க. அப்போ இது 2000, அது ஒரு 3000, அது ஒரு 100க்கு மேலே, 200க்கு மேலே அப்படின்னா 6000க்கு மேலே இவங்ககிட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்குங்கிறது அப்போ நம்பத்தான் வேண்டியது இருக்குது. இந்த 6000க்கு மேலே சொல்கிறது வந்து ஈரான் சொன்ன தகவல் இல்லை. ஈரான் வந்து நிறையா விஷயங்களை இன்னும் டிஸ்க்ளோஸ் பண்ணவே இல்லை, வெளிவிடவே இல்லை. ஆனால் இது உள்ளுக்குள்ளே இருந்த ஏற்கனவே சொன்னது தான், நமக்கு சிஐ ஏஜெண்டாக இருக்கட்டும், மொசாட் ஏஜெண்டாக இருக்கட்டும், அவங்க வந்து பார்த்துட்டு இல்லை இவங்கள்ட்ட இவ்வளோ இருக்குது, நம்ம அதை அப்போ நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக உள்ளது. அதுபோக இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, இதில் வந்து பாலிஸ்டிக் ஏவுகணை பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. ஹைப்பர்சோனிக்னா என்ன, அது போக குரூஸ் மிசைல்னால் என்ன அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அது இல்லாமல் அவங்க வந்து வேறு டேங்க்ஸ் என்ன இருக்குது, அப்புறம் நேவல் இதில் என்னென்ன இருக்குது, சப்மரின் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த ஒரு காணொலியில். ஏன்னா இதை வந்து ஃபுல்லாக அடுத்தடுத்து பேசுவோம். அடுத்த ஒரு காணொலியில் நம்ம இதை பற்றி பேசுவோம். நன்றி.